நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை என்ன செய்கிறாய்? சிந்திக்கிறாய். யாருக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல்? தேவனுக்கு ஏற்றவைகளை, பரலோகத்துக்கு அடுத்தவைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை, தேவனுக்கு உகந்தவைகளை, தேவனுக்கு சித்தமானவைகளை நீ சிந்தியாமல் எப்பொழுதுமே இந்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்களை, மனைவி எப்படி பிரியப்படுத்தலாம், புருஷனை எப்படி பிரியப்படுத்தலாம், பிள்ளைகளை எப்படி பிரியப்படுத்தலாம், மாமியார் எப்படி பிரியப்படுத்தலாம், மாமனார் எப்படி பிரியப்படுத்தலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பி எப்படி பிரியப்படுத்தலாம், எப்பொழுதுமே உன் சிந்தனை அப்படித்தான் இருக்குதே தவிர எப்போதும் தேவனை பிரியப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அந்த இடத்துக்கு இன்னும் நீ வரல பேதுருவே. நீ இப்படி இருக்கும் பொழுது நீ என்னாலே பயன்படுத்தப்பட முடியாது, நீ அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க முடியாது. எப்பொழுதுமே அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும். இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க, அவங்க ஒருவேளை நம்ம வீட்டு வாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோ. சொல்லட்டுன்றேன், ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து போயிடும். அது ஆண்டவருக்கு மாத்திரம் அந்த வாழ்க்கை, அவ்வளவுதான். தேவனை பிரியப்படுத்த போகிறேன், தேவனுடைய திட்டத்துக்கு நீ அர்ப்பணித்திருக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில கிரயங்களை நாம் கொடுத்தே ஆக வேண்டும், சில காரியங்களை வெட்டி நாம் தள்ளிவிடவே ஆக வேண்டும். பாருங்க, சொந்த பந்தங்களை நேசிக்க கூடாது, அவர்களை வெறுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லலை எங்கேயுமே. இது எல்லாரையும் நாம் நேசிக்கிறோம், எல்லாரையும் நாம் அன்பு கூறுகிறோம், எல்லாருக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் தேவனா அவருடைய திட்டமா அல்லது மனுஷனா அவனுடைய திட்டமா என்று வரும் பொழுது எனக்கு தேவன் தான், அவருடைய திட்டம்தான், அவருடைய சித்தம்தான். ஆமேன். அந்த இடத்துல நின்று பிடிக்கும் பொழுதுதான் நீங்கள் கர்த்தராலே பயன்படுத்தப்பட முடியும். நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது அநேகர் சுகமடைவார்கள். நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் நடுங்கி ஓட ஆரம்பிக்கும். எப்பொழுது? தேவனுக்கு ஏற்றவைகளை எப்போதும் சிந்திக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமான காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது. போய் ஜெபம் பண்ண ஒண்ணுமே நடக்கல, உங்களுடைய சற்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவை தான் சிந்திக்கிறீங்களா, தேவனுக்கு ஏற்றவைகளை தான் சிந்திக்கிறீங்களா, தேவனுக்கு பிரியமாக தான் நடக்கிறீங்களா, இல்லை உலக ரீதியாக அவங்கள பிரியப்படுத்தணும், இவங்களை பிரியப்படுத்தணும், இவங்க என்ன நினச்சிக்கிடுவாங்க, அவங்க நம்மளை என்ன பண்ண போகிறாங்க. காசு இருந்தால் மனுஷன் 10 மனுஷன், காசு இல்லைன்னா ஒரு. ஆகவே தேவனுக்கு ஏற்றவைகளை எப்போது சிந்திக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவனுக்கு ஏற்றவைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை சிந்திக்க முடியாய் தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க பழக வேண்டும்.